Hello friends, welcome to TNPSC STARS channel. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ஆஸ்ட்ரோனட் ஆகுறது அப்படின்ட்டு. ஸோ எப்படி நம்ம ஸ்கூல்லேருந்து எப்படி ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் போகணும், ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆஸ்ட்ரோனட் எங்கே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இஸ்ரோ வழியாக போகணும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது வழியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மெயினாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு நாசா வழியாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் வழியாக போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கி அண்ட் ஃபர்தராக அப்புறமா தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால இஸ்ரோக்கு தேவையான எலிஜிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இஸ்ரோக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய பேசிக் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஓகேவா. அண்ட் மோர் ஓவர் ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிற ஒரு இதில் யாரை மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்மி பீப்புள், அதுவும் மெயினாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்கள மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இல்லைனா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்றில் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாக்டர் பிஜி லெவலில் நீங்கள் டிகிரி பண்ணணும். அண்ட் அந்த டிகிரியில் வந்துட்டு நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம், இல்லைனா ஏரோநாட்டிக்கல் எடுக்கலாம், இல்லைனா சயின்ஸ் எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரோனட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்தால் மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு உங்களோட சிஜிபிஏ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 6.84 இருக்கணும் 10க்கு மினிமமாக. ஸோ அதாவது 65% இருக்கணும் மினிமமாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. ஸோ எஜுகேஷ்னல் தாண்டி ஆஸ்ட்ரோனட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸை மெயினாக எதுக்காக மிலிட்ரியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பீப்புளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கும். ஸோ மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பேஸ்க்கு போகும்போது நிறைய டிசீசஸ் வரும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே அதிகமான அளவில் ஸ்ட்ரென்த் தேவை. அண்ட் அதே மாதிரி மென்டலாகவும் ரொம்பவே அதிகமான அளவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எதுக்காக இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஸ்பேஸ்க்கு போகும்போது உங்களுக்கு அங்கே புது என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆவீங்க. அண்ட் அங்கே போகும்போது உங்களுக்கு உங்கள் க்ரூவை தவிர வேறு யாரும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் ஹெல்த் தேவை, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ நான் எந்த காலேஜில் படித்தா என்னால் ஈஸியாக ஆஸ்ட்ரோனட் ஆக முடியும், ஈஸியாக இஸ்ரோவில் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட், காலேஜ் எந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நம்ம படிக்கிற காலேஜை பொறுத்து தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். அதாவது ஒரு நல்ல காலேஜில் படிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல அளவில் நாலேஜ் நம்மளால் அக்யூர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் ஐஏஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த யூனிவர்சிட்டி, இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமிட்டி யூனிவர்சிட்டி, பிஐடி, அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக என்டிஏ எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்துட்டு மிலிட்ரி காலேஜஸ்லாம் கூட சேரலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இன்னமும் கிரேட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்குள்ளாரெலாம் போயிருக்கீங்க, பட் இந்தியாவில் தான் நீங்கள் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இஸ்ரோ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இஸ்ரோவை தாண்டி நிறையவும் இருக்குது. இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனான இஸ்ரோவில் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதில் போகலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதில் கூட நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் லெபார்ட்ரிஸ் இதில் கூட நீங்கள் போகலாம். ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஆஸ்ட்ரோனட்க்கு பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 to 3 lakhs பே பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி மந்த்லி வேஜஸ் வந்துட்டு 2 to 3 lakhs இருக்குங்கிறப்போ இதுக்கு நிறைய காம்படிஷனும் இருக்கும் இல்லையா, கன்ஃபார்ம். எஸ், அண்ட் இந்த காம்படிஷனை கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே மீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும் அண்ட் ஆக்டிவ் டெஸ்ட்டும் நடக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்
ஆஸ்ட்ரோனட் ஆனால் எனக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்பேஸுக்கு போவீங்க, ஸோ உங்களால் ஏர்த்தை பார்க்க முடியும் அண்ட் நிறைய உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு இருக்க அந்த ஒரு நாலேஜை உங்களால் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களால் ஃபர்தராக புது மெஷின்ஸ் கூட உருவாக்க முடியும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமான அளவில் இறக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற எந்த ஒரு இதுலேயும் இல்லாத அளவுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்க அதிகமான அளவில் இறக்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஸ்பேஸ்க்கு போகிறதுனால நிறையவே அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதாவது போன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வீக் ஆகும் அண்ட் மசில் வீக்னஸ் நடக்கும். அதே போல் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஐசோலேஷன், ஹெல்த் எஃபெக்ட், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் 9th இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்து என்டிஏ அப்படிங்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ என்டிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் டைரெக்டாக டிஃபென்ஸ் ஏஜென்சி, நேஷ்னல் டிஃபென்ஸ் ஏஜென்சியில் டைரெக்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் உங்களால் அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு பைலட் ஆக முடியும். ஓகேவா? மற்ற எந்த ஒரு இதில் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு அங்கே ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். பட் என்டிஏ எழுதி போகும்போது மிலிட்ரியே உங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கும் அண்ட் அதனால உங்களால் ஒரு சீப்பான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களால் ஒரு பைலட் ஆக முடியும். அண்ட் இந்த மாதிரி என்டிஏ எழுதி போகும்போது உங்களோட சிவிக்கும், அதாவது ரெஸ்யூம்க்கும் அது ரொம்பவே பெரிய ஆட் ஆனாக இருக்கும். உங்களால் ஈஸியாக ஒரு